அனைவருக்கும் வணக்கம். புரோட்டோ உலகத்தின் முதல் முறையாக புரோட்டோ நியூட்ரோ மேக்னட் சிஸ்டம். அடிப்படை விசைகள் 4. தண்ணிக்குள் எரியும் விளக்கு. தண்ணியில் எந்த மின்சுற்றை போட்டோம்னா என்னாகும்? உங்களுக்கு அந்த எல்இடி பீஸ் போயிடும், எல்இடி புகஞ்சு போயிடும், பேட்டரி வெடிச்சிடும். ஆனால் இந்த நியூக்ளியர் வீக் ஃபோர்ஸை பயன்படுத்தி நான் மின்சாரம் உற்பத்தி பண்ணுறேன். திஸ் இஸ் நாட் எலக்ட்ரானிக் சர்க்யூட், திஸ் இஸ் ஒன்லி புரோட்டோ நியூட்ரானிக் சர்க்யூட். புரோட்டானையும் நியூட்ரானை அடிப்படை வைத்துக்கொண்டு நாம் இந்த மின்கலத்தை நாம் அதிகபட்சமாக 150 நாளுக்கு மேல் எரிய வைக்க முடியும். இதில் கூடுதலாக மின்சாரம் உற்பத்தியாகும், அதே நேரத்தில் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் உற்பத்தியாகும். இதான் இதனோட புதிய கண்டுபிடிப்பு. மிகப்பெரிய விஞ்ஞானிகள்லாம் முயற்சி பண்ணியிருக்காங்க. அதனால் 1979 3 விஞ்ஞானிகள் இயற்பியலாளர் நோபல் பெற்றாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அப்துல் சலாம், பாகிஸ்தானை சேர்ந்த அப்துல் சலாம், அப்புறம் அமெரிக்காவை சேர்ந்த 2 விஞ்ஞானிகள் எல்லாம் சேர்ந்து அந்த அணுக்கரு நலிந்த விசை, அதாவது வீக் ஃபோர்ஸ் நியூக்ளியர் வீக் ஃபோர்ஸை கண்டுபிடிச்சாங்க. இப்படி ஒன்று இருக்குதுன்னு. ஆனால் அது எப்படி பயன்படுத்துறது பார்க்கும்போது இது கிராஃபைட்டு தான். சாதாரண கிராஃபைட் 20க்கு மேற்பட்ட பண்புகள் இருக்கிறது. இது நியூட்ரானை உறிஞ்சுகிறது, புரோட்டானை வெளியே தள்ளுகிறது. இது உலகத்தின் முதல் முயற்சியாக கண்டுபிடிக்கப்பட்டது. இது ஒரு புரோட்டோடைப். இதற்கான காப்புரிமைக்காக விண்ணப்பம் பண்ணியாச்சு. முதல் விண்ணப்பம் பண்ணி விண்ணப்ப எண் வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் ஃபார்ம் 9 என்று சொல்லக்கூடிய இங்கிலாந்து முறையில் ஃபார்ம் 9 என்கிறதுக்கு 175 UK பவுண்டு கட்ட வேண்டும். அதுக்கப்புறம் ஃபார்ம் 10 என்கிற ஒரு முறை இருக்கிறது. அது கடைசியாக பேட்டன்ட் கம்ப்ளீட்டட் என்று வரும். முற்றும் அந்த நிலை தான். இது பேட்டன்ட் கம்ப்ளீட்டட் தான். இது ஒரு புரோட்டோடைப். இதை கெமிக்கல் பேட்டரியை நியூக்ளியர் வீக் ஃபோர்ஸ் பேட்டரி எப்படி மாற்றுறது? இந்த கெமிக்கல் பேட்டரி நியூக்ளியர் ஃபோர்ஸை பார்த்துருக்கு. அதுக்கு திட்டம் இருக்குது. இப்போ ஹைட்ரஜன் உற்பத்தி ஆகிட்டு இருக்குது. இப்போ பாருங்கள், ஹைட்ரஜன் உற்பத்தி ஆகிட்டு இருக்கு. ஹைட்ரஜன் வந்துக்கிட்டு இருக்கு. ஹைட்ரஜன் உற்பத்தி ஆகிட்டு இருக்கு. ஹைட்ரஜன் வந்துட்டு இருக்குது பாருங்க. இப்போ அப்போ ஹைட்ரஜன் உற்பத்தி ஆகுது, ஆக்சிஜன் உற்பத்தி ஆகுது. இப்போ தண்ணிக்குள்ள மின்சாரம் இது ஒரு நாளும் சாகாது. இது தண்ணியில் வேலை செய்யும், நீரில் வேலை செய்யும், நெருப்பில் வேலை செய்யும், கடுமையான வெப்பத்தில் வேலை செய்யும். ஹைட்ரஜன் வேகமாக வந்துக்கிட்டு இருக்குது. இதுதான் எதிர்காலத்தில் வரக்கூடிய CNR ராவ் கூட முயற்சி பண்ணார். ஃபோட்டோ எலக்ட்ரோ கெமிக்கலை பயன்படுத்தி பண்ணினார். ஒரு சிறிதளவு முன்னேற்றம் அடைஞ்சார். ஆனால் அதெல்லாம் சாப்பிட்டுட்டு இது ஓப்பன் சர்க்யூட்னு சொல்லக்கூடிய அந்த முறை, ஓப்பன் சர்க்யூட்டில் எப்படி மின்சாரம் எடுக்கிறது இது கண்டுபிடிச்சாச்சு. இது சாதாரண மின் கழிவுகளிலிருந்து கண்டுபிடிச்சா. இது கண்டுபிடிக்கிற மொத்தம் ₹1 தான் செலவு. என்னுடைய மாணவர்கள், உணவில்லாமல் வாழும் பள்ளி மாணவர்கள் நிறைய பேர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதுதான் அதன் முறை. தண்ணிக்குள்ளே மூழ்கி இருக்கு. மின்சாரம் எவ்வளோ வேகம் வந்துட்டு இருக்குது பாருங்கள். ஹைட்ரஜன் எவ்வளோ வேகமாக வந்துட்டு இருக்குது. ஹைட்ரஜன் எவ்வளோ வேகமாக வந்துட்டு இருக்கு. ஹைட்ரஜன் எவ்வளோ வேகம், ஹைட்ரஜன் ஆக்சிஜன் 2 பிரிஞ்சிட்டு வருது பாருங்கள். இதுதான் உலகத்தின் முதல் முறையாக. ஆக இயற்கை எலக்ட்ரானை விரும்புவதில்லை. இயற்கை என்பது புரோட்டானையும் நியூட்ரானையும் அடிப்படையாக கொண்டது. ஆக இது அணுக்கரு வலிமையான விசை, நியூக்ளியர் ஸ்ட்ராங் ஃபோர்ஸ் அண்ட் நியூக்ளியர் வீக் ஃபோர்ஸ். இதுக்கு என்ன வித்தியாசம்? வாட் இஸ் டூ கைண்ட் ஆஃப் டிஃப்ரென்ஸ்? த சேம் ப்ராப்பர்ட்டி தான். நியூட்ரானை வைத்து தான் எல்லாம் நடக்குது. நியூட்ரானை வைத்து கொண்டு தான் நீங்கள் அணுக்கரு வலிமையான விசையை பிளக்க முடியும். அதாவது நியூக்ளியர் ஸ்ட்ராங் ஃபோர்ஸுக்கு அந்த பாண்டிங் உடைக்கணும்னா, அதாவது புரோட்டானையும் நியூட்ரானையும் பிளக்கணும்னா நியூட்ரான்கிற உரி வச்சு தான் சிதைச்சாங்க. அதே மாதிரி தான் இங்கே இந்த கிராஃபைட் என்ன பண்ணுதுன்னா 20க்கு மேற்பட்ட பண்புகளை கொண்டது. அது என்ன பண்ணுதுன்னா, இப்போ நான் கெமிக்கல் பேட்டரி வச்சுருக்கேன். இந்த இடத்துல டியூரோசெல் கெமிக்கல் பேட்டரி 1.5 கொண்டு 3 வோல்ட் வச்சுருக்கேன். இப்போ 3 வோல்ட் பேட்டரி. இது 3 வோல்ட்டு 6 வோல்ட்டு 3 6 ஆம்பியர் இருக்குது, 18 வாட்ஸ் இருக்குது. ஆனால் இது கிட்டத்தட்ட
70-80 நாளுக்கு அப்புறம் இது எரிஞ்சுக்கிட்டு தான் இருக்குது. இதில் இப்போ நிலைமை பார்த்தீங்கன்னா 2.3 வோல்ட்டு தான் இருக்குது. ஆனால் 2.3 வோல்ட் இருந்தாலும் அது சாகாது. அது 2.2 வரைக்கும் சாகும். ஆக கிட்டத்தட்ட 120 நாள் கழிச்சு தான் அது 2.2 வோல்ட்டுக்கு வருது. அப்படின்னா 120 நாள் வரைக்கும் அது நீட்டிட்டு போகுது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மொத்தமாகவே நமக்கு ஒரு நாளைக்கு 60 மில்லி வாட்ஸ் தான் எடுத்துக்குது. ஏன்னா நமக்கு ஒரு 1000 மில்லி வோல்ட்டு தான் செலவாகுது. 120 நாளைக்கும் 1000 மில்லி வோல்ட்டு தான், கிட்டத்தட்ட 800 மில்லி வோல்ட்டு தான் செலவாகுது. ஒரு வட்டக்கணக்கு போட்டோம்னா ஒரு ஒரு வோல்ட்டுன்னு வச்சுட்டா கூட 1000 மில்லி வோல்ட்டு தான். ஆனால் இருந்தாலும் 2.2க்குள்ள இறங்குறது இல்லை. அப்போ 800 மில்லி வோல்ட்டு தான் செலவாகுது. ஒன்றுன்னு வச்சுட்டாலும் கூட 6 வாட்ஸ் தான் மொத்தத்தில். 120 நாளுக்கு சேர்ந்து 6 வாட்ஸ் தான். ஆனால் ஆம்பியர் பார்த்தீங்கன்னா பச்சை எல்இடி ஒரு 50 நாள், 2 பச்சை எல்இடி 50 நாள் எரிகிறது, 2 வெள்ளை எல்இடி 50 நாள் எரிகிறது. இப்படிலாம் பார்த்தீங்கன்னா கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு 50 ஆம்பியர், அதில் ஒரு 30, கிட்டத்தட்ட 80 அல்லது 70க்கு மேலே ஆம்பியர் கொடுக்குறது. செலவு பார்த்தீங்கன்னா வெறும் 6 வாட்ஸ் தான். ஆனால் வெளிச்சம் பார்த்தா பயங்கரமாக இருக்குது. இதை தான் வந்து புரோட்டோ நியூட்ரோ காந்தம் சொல்லக்கூடிய இந்த புரோட்டோ நியூட்ரோ காந்தம் அல்லது நியூட்ரோ புரோட்டோ காந்தம் தான். பாருங்கள், இது பாரு, ஹைட்ரஜன் உற்பத்தி ஆகிறது, ஆக்சிஜனும் உற்பத்தி ஆகிறது. எந்த வகையில் இது சாகாத பேட்டரி. இது பார்த்தீங்கன்னா 20க்கு மேற்பட்ட பண்புகளை உடையது. இப்போதாங்க ஜனவரியில் கண்டுபிடிச்சேன். மார்ச்சில் பேடண்ட் அப்ளிகேஷன் வந்து இங்கிலாந்தில் பண்ணியிருக்கேன். என் பொண்ணு அஸ்ட்ரோஃபிசிக்ஸ் படிக்கிறாங்க, அங்கே பண்ணியாச்சு. ரைட், நன்றி. நிறைய பேர் செஞ்சுட்டு இருக்கு பாருங்கள். எப்படி கேஸ் வருது பாருங்கள், பயங்கர வேகத்தில் வந்துட்டு இருக்கு பாருங்கள். இங்கெல்லாம் வருது பாருங்கள் கேஸ். கீழே அடிமட்டத்துலேருந்து தெரியும், அடிமட்டத்தில் தெரியுது பாருங்க. இங்கே என்ன வேகத்தில், எவ்வளோ வேகத்தில் வந்துட்டு இருக்குது பாருங்கள். கேஸ் வந்துட்டு இருக்குது பாருங்கள், அற்புதமாக வந்துட்டு இருக்கு. இதுதான் நியூட்ரோ புரோட்டோ மேக்னெட்டு, நியூட்ரோ புரோட்டோ காந்தம். இது தமிழராகிய இந்த உலக மக்களுக்கு சொந்தம். சாதாரண ஒரு மின்கடத்தை க்ளோஸ்டு சர்க்யூட் மின்கடத்தில் தண்ணிக்குள்ளே போட்டால் என்ன ஆகும்? வெடிச்சிடும். அதாவது எல்இடி பீஸ் போயிடும். இது குவாண்டம் லைட், அதனால இது குவாண்டத்தோடு உத்தேசித்து எத்தனை நாள் தண்ணியில் இருந்தாலும் ஒன்றும் ஆகாது. எவ்வளோ வேகத்தில் கேஸ் வருது பாருங்கள். அப்போ 100 நாள் கழித்தும் இந்த எல்இடி வந்து இப்படி தான் இருக்குது. 100 நாளைக்கு முன்னாடி 3 வோல்ட்டாக இருந்தது, இப்போ 2.3 வோல்ட் இருக்குது. ஆனால் எவ்வளோ தண்ணிக்குள்ளே வச்சாலும் அதே செலவு தான் பண்ணுது. அப்போ வெளியிருந்து அறுவடை பண்ணிக்குது. உள்ளே இருக்கிற கெமிக்கலை வந்து பொட்டாசியத்தையும் உள்ளே இருக்கிற அமுனியத்தையும், அதாவது நைட்ரஜன் அமுனியத்தையும், பொட்டாசியம் கேர் வந்து 40 என்கிற ஐசோடோப் இருக்குது. அமுனியம் நைட்ரஜன் வந்து நைட்ரஜன் 14ங்கிற ஐசோடோப் இருக்குது. அதுவாக உள்ள கிராஃபைட் இருக்குது. கிராஃபைட்டில் பார்த்தீங்கன்னா கார்பன் 14 இருக்குது. இதெல்லாம் வந்து ஐசோடோப்ஸ். இதெல்லாம் வந்து கெமிக்கல் பேட்டரி. உள்ளே பார்த்தீங்கன்னா அது கெமிக்கல் பேட்டரி. மாய்ச்சர் இருக்குது, அது சீக்கிரம் செத்து போயிடும். ஆனால் இதுவே வந்து ட்ரை பவுடராக மாற்றிட்டுன்னு வச்சுக்கோங்க. பொட்டாசியம் ட்ரை, பொட்டாசியம் சல்ஃபேட் ட்ரை, அப்புறம் வந்து நைட்ரஜன் சல்ஃபேட் ட்ரை ஆர் யூரியா ட்ரை, இப்படி வச்சுக்கிட்டு கிராஃபைட் வச்சுக்கிட்டு மோனோசைட் சாண்டு, மோனோசைட் மெடலுக்கு அது லேசான தோரியம் இருக்குது. 100 மைக்ரோ சீவெட் இருக்குது. 100 மைக்ரோ சீவெட், அதை வச்சு நம்ம பயன்படுத்துகிறோம்னா நம்ம 1400 கொண்டு வர முடியும். இப்போது இது ப்ரோட்டோடைப், திஸ் இஸ் எ ப்ரோட்டோடைப். இந்த ப்ரோட்டோடைப்புக்காக கொள்கையை நிரூபிக்கிறதுக்காக நான் இதை கண்டுபிடிச்சிருக்கிறேன். நானே என் பொண்ணு சேர்ந்து செஞ்சது. நன்றி, வணக்கம்.